இங்கே இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வித்தியாசமான கிரீச்சர் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, அதோட வாயில் எது போட்டானோ அது டைமண்டாக வெளியே வந்து விழுக்குது. இந்த பொண்ணு அதுமாரி போட்டோன்னா அதுமாரி நிறைய டைமண்ட் வெளியே வந்து விழுக்கும். ஆக்சுவலாக இந்த கிரீச்சர் இந்த பொண்ணுக்கு எப்படிடா கிடச்சிச்சுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலியன் கூட்டத்தை போய் வேட்டையாட மனிதர்கள் போயிருப்பாங்க. அப்போ தான் அந்த கிரீச்சர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஏலியன் கூட்டம் ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். அங்கே தான் இந்த கிரீச்சரும் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மனிதர்கள் இந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த மனிதர்கள்ட்ட இருந்த டெக்னாலஜி அந்த ஏலியனோட பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இவங்க அட்டாக் பண்ணதில் அந்த ஏலியனெல்லாம் ஒரு ஷெல்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஷெல்டருக்குள்ளே மறைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாருமே ஒரு ஷெல்டருக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு மட்டும் வெளியே மாட்டிப்பான். இந்த விஷயம் தெரியாமல் ஒரு கிராணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷெல்டரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியவே இருப்பான். இந்த ஏலியனை மட்டும் உள்ளே விட்டால் மனிதர்கள் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியவே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏலியன் ஒரு கிரீச்சராக மாறி மனிதர்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க.